வணக்கங்க. நான் ரொம்ப படிப்பாளிலாம் கிடையாது. நான் 7வது வரையில தான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்குள் இறைவன் கொடுத்த உணர்வை உங்களோடு பகிர்ந்துக்கிட்டு வரேன். ஏன்னா இந்த சமூகத்தில் நிறைய அறியாமை இருக்குது. அந்த அறியாமையை மக்கள் மனசுலேருந்து விளக்கணுங்கிறதுக்காக தான் சில விளக்கங்கள் சொல்கிறேனே ஒழிய யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகவோ யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. உதாரணத்துக்கு திங்கட்கிழமையானா சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமையானா முருகருக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க, புதன்கிழமையானா விநாயகருக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க, வியாழக்கிழமையானா குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமையானா லட்சுமிக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க, சனிக்கிழமையானா பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையானா அம்பாளுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், இதை தவறு இருந்தால் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள்னா அவர் செவ்வாய்க்கிழமை லீவில் போயிடுறாரா? செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள்னா அவர் புதன்கிழமை லீவில் போயிடுறாரா? இதையெல்லாம் நீங்கள் கோயிலில் கேட்கணும். கேட்டிங்கன்னா தான் ஆன்மீகம் தழைத்தோங்கும், ஒரு விழிப்பு நிலை ஏற்படும். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சிச்சு கோயிலில் இருக்கிற பூசாரிகளிடமோ அல்லது கோயில் நிர்வாகிகளிடமோ இதை கண்டிப்பாக கேளுங்க. அவங்க சௌகரியத்துக்காக தினமும் எல்லா விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தெய்வமாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு தெய்வமாக பிரிக்கிறாங்க. பிரித்து இன்னைக்கு இதுக்கு உகந்த நாள், இன்னைக்கு இதுக்கு உகந்த நாள் அப்படின்னு பண்ணுறாங்க. இது தவறு இல்லையா? தயவு செஞ்சு கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த விவரத்தை அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.